நல்லா ஹாய் ஹரி ஹாவ் அவர் ஜோக்கிங் ராஜா வந்திருக்கார் பாருங்க ஹரி, பேசுங்க அவர்கிட்ட. மெடல் சேனலில் ஏதாவது புது அந்த ஐடியில் போனால் பிளாக்ல போடுதா? அவர்கிட்ட காசு பணம் இப்போ இல்லை போல இருக்குது. அதனால சைத்து மெடல் இப்போ வேற ஒரு சப்போர்ட்டில் இருக்கா நினைக்கிறேன். ஆமாம் பென்சில், அதுதான் உண்மை. அவள் தான் சொன்னாலே யாரோ இருக்காங்க அப்படின்னு அன்றைக்கே சொன்னால. அந்த வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா அப்போ சொன்னாங்களே. ஆர்கானிக் ஆய் ஜோக்கிங் ப்ளோ. எது உங்களுக்கு மென்டல் ஃப்ரெண்டு காசு யாருக்கு? எனக்கு செருப்பால் அடிப்பேன். ஏங்க டென்ஷன் படுத்துறீங்க? நானே அதெல்லாம் மறக்கணுன்ட்டு யார் இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த யூடியூப்பில் வந்து ₹1 நான் யாருக்கிட்டையும் வாங்கினது கிடையாது. இருந்தால் இங்கே வந்து பகிரங்கமாக சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லலாம். இந்த மாதிரி பேசினா டென்ஷன் ஆயிடுவேன். நான் தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். எனக்கு நான் யாருக்கிட்டையும் வாங்கிக்க மாட்டேங்க. அந்தளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான ஜென்மம் கிடையாது. எனக்கு ஆண்டவன் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி கொடுத்துருக்குறான். நான் வந்து சோத்துக்கு பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தவங்களை ஏமாத்துற மனசு எனக்கு ஆண்டவன் கொடுக்கல. யாருக்கிட்டையும் நான் பணம் வாங்கலை. ₹1 வாங்கியதுன்னா சொல்லுங்கள். இங்கே வந்து சொல்லுங்கள். நான் சொல்லுவேன். நான் எந்த அளவுக்கு அடிப்பட்டேன் மிதிப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு? செருப்பாலே அடிப்பேன் என்னை யாராச்சும் சொன்னாங்கன்னா. சுப்பிரமணியன் ஹரி லோகே பிள்ளை இப்போ ஏதோ பாதி புரியுது. மியூச்சுவல் ஃபண்டில் காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்களா? உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட சொன்னாங்களான்னு சொல்லுங்கள். அது ஆதாரத்தை போடுங்க. நான் ஆதாரம் இல்லாத எதையும் பற்றி பேச மாட்டேன். நான் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான். யாராக இருந்தாலும் எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவங்க என்னை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்குண்டான ஆதாரத்தை நீங்கள் இங்கே போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் யாரும் எனக்கு பணமெல்லாம் கொடுக்க கிடையாது. அது என்னோடய பர்சனல். அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன், அது வாங்கினேன், அது வேறு விஷயம். அதை பற்றி நான் இங்கே பேசி அவங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்திருக்காங்களே, அதனால் நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. ஆனால் அவங்களோட பணம் நான் 10 பைசா ₹1 நான் வாங்க கிடையாது. அது வாங்கியிருந்தேன்னா அவங்கள வந்து என்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து இங்கே சொல்லலாம். அவங்க பென்சில் பங்கு பாயிண்டா அது யாருன்னு தெரியும். அது யாரு என்று தெரியும். அது யாரு என்று தெரியும். உங்ககிட்ட சொன்னாங்களா ஹரி? உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தான் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஈஸ்வரி சிஸ்டர் அமைதி இவர் கேட்டது அது சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன் இல்லைங்க. நான் யாருக்கிட்டையும் 10 பைசா வாங்கினது கிடையாது. எந்த இதுலேருந்து எனக்கு அவங்க சம்பாரித்து யாருமே கொடுக்க கிடையாது. எதுக்குங்க நான் வாங்கணும் அவங்கக்கிட்ட? நானே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து நான் எதுக்கு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வாங்கலை. நான் வாங்கினேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்கனாலோ அதுக்குண்டான ஆதாரம் இருந்தால் என்கிட்ட கொடுங்க, நான் கேட்பேன். நான் சும்மா கேட்க மாட்டேன். என்கிட்ட வந்து நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணுன்னா ஆதாரத்தோடு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன் அவங்கக்கிட்ட. இருக்கட்டும் அக்கா, உங்கள் முயற்சி. ஜோக்கிங் ப்ரோ வெயிட்டு. ஆமாம் அக்கா சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? அதுக்குண்டான ஆதாரம் இருந்தால் கொடுங்க எனக்கு. ஹாப்பி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா ஜோக்கிங் ராஜாவோட தம்பியோட லைவில் வந்து அவரோட நம்பர் இருக்குல்ல, அவர் நம்பர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் என்னன்னு. அப்படி ஒரு ஆதாரம் என்னை பற்றி உங்ககிட்ட அவங்க சொன்னதுக்கு உண்டான ஆதாரம் கரெக்டாக இருந்த பட்சத்தில் நான் லைவில் பேசுவேன். நான் ஏன்னா நட்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறவோ அதை நான் காட்டி கொடுக்கணும்னு விரும்பலை எதையுமே. மற்றபடி உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து 3வது மனுஷன் தான். உங்களுக்கு அந்த தகவல் வந்திருக்குது, அதுக்குண்டான ஆதாரம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜோக்கிங் ராஜா தம்பியோட லைவில் நம்பர் இருக்குது, அவரோட நம்பரு. அவர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆதாரத்தை கொடுங்க. என் நம்பரை நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். அதனால் சொல்கிறேன் நான், வேறு ஒன்று. அதுக்காக உடனே வந்து ஜோக்கிங் ராஜா தம்பி நானும் ஒன்று தான் அப்படி இப்படின்னு கொடியை தூக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா வேறு வழி இல்லை. அந்த வழி தான் வந்து ஆகணும். என் நம்பரை நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அதனால் சரி, உனக்கு தெரிஞ்சதா சொல்லு. மெடலுக்கு யார் காசு கொடுக்குறாங்க இப்போ? அதை எப்படிங்க அவர் சொல்லுவார் பாவம்? பென்சில் இருக்குங்க. சீரியஸ் மேட்ரு. அப்படியா? பென்சில் பங்கு மெடல் கூட யார் கூட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சர்வநாசம் தான். ஆனால் நமக்கு என்ஜாய்மெண்ட்டு தான் சைத்து. ஆமாம் ஈஸ்வரி அக்கா சொன்னாங்க. அப்படியா? சரி, சொன்னதுக்கு உண்டான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அண்ணா? சொல்லுங்கள். என் உயிர் போனாலும் பரவாயில்லை. எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், என்னன்னு பார்ப்போமே. அது ஜோக்கிங் ராஜா லைவில் ஒரு நம்பர் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் நம்ம மற்றது என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பல காலமாக இங்கே இருக்கோம் சைத்து.